எனக்காக சிஎஸ்கே அணி ஏலத்துல செய்தத பாருங்க. எனக்கு அதுவே போதும். மீண்டும் சிஎஸ்கே அணிக்காக நான் விளையாடுவேன்னு மும்பை அணிக்கு போன தீபக் சகால் வேதனையோட பேசியிருக்காரு. சிஎஸ்கே அணியை சேர்ந்த தீபக் சகால் 2018 மற்றும் 2021ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெற முக்கிய காரணமா அமைஞ்சாரு. அதன் பிறகு நடந்த ஏலத்துல அவர் இன்ஜுரியில பாதிக்கப்பட்டாலும் 14 கோடி ரூபாய் கொடுத்து அவரை சிஎஸ்கே அணியில எடுத்தது மட்டும் இல்லாம இன்ஜுரியெல்லாம் பொருட்படுத்தாம அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த நிலையில 2025 மெகா ஆக்ஷன்ல தீபக் சகாலை சிஎஸ்கே வாங்கக்கூடாதுன்னு சிஎஸ்கே ரசிகர்கள் கோரிக்கை வச்சாலும் சிஎஸ்கே அணி அவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. தீபக் சகால் 2வது நாள்ல தான் ஏலத்துல வந்தார். இதனால அவரை வாங்குற லெவலுக்கு சிஎஸ்கே அணி பர்ஸ் அமௌண்ட் இல்ல. மும்பை அணிக்கு அவர் தேவைப்பட்டதுனால சிஎஸ்கே விட அதிக அமௌண்ட் அவர்கிட்ட இருந்ததுனால மும்பை அணி அவரை தட்டி தூக்கிட்டாங்க. இதனால மும்பையுடைய பந்து வீச்சு பயங்கர மாசா இருக்கு. இதனால மும்பை ரசிகர்கள் ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க. இந்த நிலையில தீபக் சகால் சிஎஸ்கே அணியை விட்டு பிரிந்தது குறித்து தீபக் சகால் அன்றே சுரேஷ் ரெய்னா கூட அளித்த பேட்டியில சொல்லியிருப்பாரு. டோனியை யாரு தான் மிஸ் பண்ண மாட்டா, நான் டோனியை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் தீபக் சகாலுடைய மனைவி அணியும் சென்னை மைதானமும் எங்களுக்கு எப்போதுமே நெருக்கமானது. அறிக்கையில் நின்று அணிக்காக கைத்தட்டி உற்சாகப்படுத்தியதிலிருந்து உலகில் முதல் நான் தீபக் சகால் காதலை ஏற்றுக்கொண்டு அதே மைதானத்தில் வெற்றியை கொண்டாடியது வரை சேப்பாக் மைதானம் எங்களுக்கு முக்கியமான மைதானமா மாறிடுச்சு. எங்கள் இதயம் எப்போதுமே சேப்பாக்கில் தான் இருக்குன்னு தீபக் சகாலுடைய மனைவி மும்பை அணிக்கு தீபக் சகால் போனதுக்கு பிறகு தனது சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. மேலும் சிஎஸ்கே நிர்வாகமும் தீபக் சகால் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்லை, இருந்தால் வாங்கியிருப்போம், அவர் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளெமிங் மற்றும் சிஎஸ்கே நிர்வாகமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தீபக் சகால் இது குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் எனக்கு எப்போதுமே சிஎஸ்கே ஸ்பெஷல் தான். நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு டோனி பாயும் சிஎஸ்கேவும் முக்கிய காரணம். டோனி போல ஒரு வீரரை எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க, நானும் மிஸ் பண்ணுவேன். ஆனால் சிஎஸ்கே அணி எனக்காக ஏலத்தில் பண்ணதை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கையில் வெறும் 13 கோடி ரூபாய் இருந்துச்சு. அதை வச்சு அவங்க தரமான பேக்கப் வீரர்களை அந்த நேரத்தில் வாங்கணும், பேக்கப் பவுலர்களே வாங்கணும். அந்த நேரத்தில் எனக்காக 9 கோடியே 50 லட்ச ரூபாய் வரையும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். எந்த அணிக்கு போனாலும் நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன். ஆனால் மீண்டும் நான் சிஎஸ்கே அணியில் விளையாடுவேன், மீண்டும் நான் சிஎஸ்கே அணிக்கு வருவேன். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் சகால் சிஎஸ்கே அணி குறித்தும் சிஎஸ்கே அணி அவருக்காக ஏலத்தில் ஃபைட் பண்ணது குறித்தும் வெளிப்படையாக ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. தீபக் சகால் சிஎஸ்கே அணியை விட்டு பிரிந்ததை சில சிஎஸ்கே ரசிகர்கள் ஏற்றுக்க முடியாமல் அவருக்காக ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப சேடாக வச்சுட்டு இருக்காங்க. மேலும் தீபக் சகால் மும்பை அணிக்கு போயிருக்கிறனால மும்பையுடைய பந்து வீச்சு மாசாக இருக்குது. அவர் மட்டும் அடுத்த வருடம் 14 போட்டியிலேயே மும்பை அணிக்காக விளையாண்டா மும்பை அணி ஃப்ளையாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சிஎஸ்கே அணிக்காக 14 போட்டியில் சிறப்பாக விளையாண்டு அந்த 2 சீசன்லையுமே சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெற்றிருக்கு. இதே போல் மும்பை அணிக்காகவும் அவர் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது.